மிலிட்டரி வண்டியில பாதுகாப்பு ரோந்துக்காக செல்லுகின்ற அந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் எங்கிருந்தோ தற்கொலைப்படையாக அந்நியர்கள், தேச விரோதிகள் நம் நாட்டை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மிகவும் கங்கண கட்டி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த குண்டுகளை தற்கொலைப்படையாக வந்து வாகனத்திலே மோதி 40 வீரர்களை நாம் இழந்தோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இது போன்ற சம்பவங்கள் பல தடவை நடந்திருக்குது. ஒரே நேரத்தில் கொத்தா ஒரு 40 பேர் இறந்த உடனே அந்த செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியா வெளியே வந்திருக்குது. அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமரானதற்கு பிற்பாடுதான் ராணுவத்திற்கும் விளையாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை தருகிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. 2019 காஷ்மீர்ல புல்வாமா மாவட்டத்தில் 40 வீரர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள். ஆகஸ்ட் 5, 2019 ஆர்டிகல் 335A ஆர்டிகல் ரிவோக் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த நாட்டை கண்ணும் கருத்துமாக தன் உயிர் மூச்சாக நினைக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இனிமேல் அந்நியர்கள் இங்கே நுழையக்கூடாது, அந்நியர்களுக்கு எந்த விதத்திலும் இடம் தரக்கூடாது. 1949ஆம் ஆண்டில் அந்த காஷ்மீருக்கு சொல்லிட்டு 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அட்டானமஸா அவங்களுக்கு இரட்டை உரிமைகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு தனி கொடி, நம்ம நாட்டு கொடி ஒன்று இருக்கும். எந்த சொத்தும் நாம வாங்க முடியாது, அங்கிருந்து வெளியில வந்து வாங்க முடியாது, பல்வேறு பரிவர்த்தனைகளை செய்து கொள்ள முடியாத ஒரு சர்வாதிகாரமான அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த ஆர்டிகல் 370 பாரத நரேந்திர மோடி ரிவோக் பண்ணாங்க. இன்னைக்கு காஷ்மீர் சுதந்திரமா இருக்கு. தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தேசத்துக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அந்த மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஆனால்